லக்ஷ்மி வாராயன் இல்லமே. மக்களே வணக்கம். திருப்பூர்ல வழிகாடி ஜோதிடர் குரு எச் சந்திரன். ஜோதிடம் பார்க்கும் முறை, இதுதான் இன்னைக்கு ஒரு தலைப்பு. அதாவது ஜாதகம் பார்க்க போறோம், எப்படி பார்க்கறது அப்படிங்கிற ஒரு வழிமுறை நாங்க சொல்றோம். அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப ஜாதகம் பார்க்க போறோம் அப்படின்னா வீட்டில் உள்ள ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துக்கணும். எடுத்து அதை வீட்டில் வச்சு சாயம் விட்டு கணவன் மனைவி சேர்ந்து ஜாதகம் பார்க்க போகணும். கணவன் தனியா மனைவி தனியா போகக்கூடாது. 2 பேர் சேர்ந்து போனாத்த அங்க குறைகள் நிறைகள் என்ன இருந்தாலும் தெளிவு பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்கறோம் அப்படின்னா, பொண்ணுகளுக்கு பசங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும். அவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச குழந்தைகளா இருந்தா அவங்க ஜாதகம் பார்க்க போகும்போது அவங்களை கண்டிப்பா கூட்டிட்டு போங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு ஒரு அருகம்புல் வச்சு ஒரு செதற்காய் உடைச்சிட்டு ஜாதகம் பார்க்க போங்க. போகும்போது ஜோசியருக்கு போன் பண்ணி இத்தனை மணிக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டு போய்க்குங்க. ஏன்னா அங்க போய் காத்திருக்கும் போது உங்களுக்கு மன சங்கடமாயிரும். கேட்கிற கேள்விகள் உங்களுக்கு புரியாது. வீட்லயே பாத்தீங்கன்னா, எதுக்கு ஜாதகம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சில கேள்வி முறைகளை நீங்களே தயார் பண்ணிக்கங்க. தயார் பண்ணிட்டு அப்புறம் போய் ஜாதகம் பார்க்க போங்க. அங்க போய் ஜாதகம் பார்க்கும்போது அவர் சொல்றதை விட நீங்க கேட்கிற கேள்வியில தான் உங்களுக்கு பலன் அதிகம். ஜாதகம் பார்க்க போயிட்டு உட்காந்துட்டு அவங்க சொல்றதை கேட்டு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அவங்க வழிபாட்டு முறைகள் சொல்லுவாங்க. அந்த வழிபாட்டு முறைகளை தெளிவா செய்யுங்க. இப்ப 300 ரூபாய் கொடுத்து ஜாதகம் பாக்குறீங்க, 200 ரூபாய் ஜாதகம் பாக்குறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு பலன், ஜோசியருக்கு. உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, அவங்க சொல்ற வழிபாட்டு முறைகள், இந்த கோயிலுக்கு போங்க, விளக்கு போடுங்க, சாமி கும்பிடுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம எல்லா கோயிலுக்கு போறோம், சாமி முறை எல்லாம் பண்றோம். ஆனா இருந்தாலும் ஜாதக ரீதியா, நட்சத்திர ரீதியா, ராசி ரீதியா சொல்லும் போது அந்த பலன் நம்மளுக்கு சீக்கிரம் பழிக்கும். நம்ம சீக்கிரம் லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை கொடுக்கும். 100% 12 கட்டத்துக்குள்ளதான் நம்மளோட லைஃப் இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா, என்ன திசா புத்தி நடக்குது, எந்த கோயிலுக்கு போகணும், எப்படி விளக்கு போடணும், எப்படி சாமி போடணும், வீட்டுல எப்படி நம்ம சாமி போடணும், இந்த வழிபாட்டு முறையில இதெல்லாம் தெளிவா கேட்டு எழுதி வாங்கிட்டு வாங்க. எழுதி வாங்கிட்டு அதன் பிரகாரம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்ப ஜாதகம் பார்த்துட்டு வந்தோடனே ஜாதகத்துக்கு வீசி போட்டு நம்ம பாட்டுக்கு நார்மலா இருப்போம், அப்படியெல்லாம் வேஸ்ட். ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா அந்த பலன்களை நம்ம செய்யணும். செஞ்சாதான் உங்களுக்கு பலன். அடுத்து பாத்தீங்கன்னா, ஜாதகம் பார்க்க போகும்போது நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, இந்த மாதிரி நபர்களை தயவு செய்து அழைச்சிட்டு போகாதீங்க. ஏன் அப்படின்னா, ஜாதகம் அப்படிங்கிறது உங்களோட குடும்ப ரகசியம். உங்களுக்கு நடக்க போற விஷயங்கள், உங்களுடைய தாமத்தியம், உங்களோட குடும்ப ரகசியங்களை பத்தி நாங்க ஜோசியர் சொல்லுவாங்க. அப்போ நண்பர்கள், சொந்தக்காரங்க இவங்களா இருக்கும்போது ஜோசியர் சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. 2வது, உங்களோட ரகசியங்களை மத்தவங்களுக்கு தெரியற மாதிரி ஆயிரும். அப்படி தெரிஞ்சுட்டா நம்மள கொஞ்சம் தரவா இடம் போட்டுக்குவாங்க. அதனால உங்க ஃபேமிலி மட்டும் போகணும், அதுதான் நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா, ஜாதகம் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வழிபாட்டு முறைகளை பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பையும் நல்ல பலனையும் கண்டிப்பா கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, திருமணம் சம்பந்தப்பட்ட பொருத்தங்கள் பார்க்க போகும்போது ரொம்ப முக்கியம் சாமி. திருமணங்கிறது பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு ஒரு நபரை சேர்த்துறீங்க, அது எவ்வளவு பெரிய முக்கியம். நம்ம ஒரு குழந்தை பெத்தெடுக்கிறோம், ஒரு பையன் பிறந்திருக்குது, ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குது அப்படிங்கறத விட இன்னொரு நபர் யாருன்னே தெரியாதவங்களை நம்ம உள்ளுக்குள்ள இணைக்கிறோம். அப்ப அந்த ஜாதகத்தை நம்ம எப்படி பார்க்கணும். 2வது பாத்தீங்கன்னா, அந்த ஜாதகத்தை பெண் ஜாதகம், ஆண் ஜாதகத்தை முதலே பொண்ணுக்கு இப்ப மாப்பிள்ளை பார்க்க போறோம், திருமணம் செய்யலான் இருக்கிறோம் அப்படின்னா உங்க ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அந்த ஜாதகம் பொருத்தமான நட்சத்திரங்கள், ராசிகள், எந்த மாதிரி பார்க்கணும், ஜாதகம் எப்படி எங்க பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை அமையி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை எழுதி வாங்கிட்டு வந்துருங்க. பிள்ளைக்கு நாகரோசம் இருக்குதா, செவ்வாரோசம் இருக்குதா, நாகரோசம் மாப்பிள்ளை பார்க்கணுமா, செவ்வாரோசம் மாப்பிள்ளை பார்க்கணுமா, என்ன நட்சத்திரத்துல பார்க்கணும், என்ன ராசியில பார்க்கணும், இதெல்லாம் எழுதி வாங்கிட்டு வாங்க. எழுதி வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகங்களை ரெடி பண்ணிட்டு கொண்டு போங்க. ஏன் அப்படின்னா, நீங்க கொண்டு வர ஜாதகம் பாத்தீங்கன்னா, ஒரு சுத்தமா பொருத்தமே இல்லாத, ஒரு மாங்கல்ய பொருத்தமே இல்லாத ஜாதகத்தை பொண்ணு வீட்டுக்காரங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப ஒரு சந்தோஷமா ஒரு கனவுல உட்கார்றீங்க. நாங்க எடுத்து பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா, இது செட் ஆகாத சாமி அப்படிங்கும் போது எல்லா மனசுமே சங்கடமாகுது. அப்போ பாத்தீங்கன்னா, நீங்க முதல்ல இதெல்லாம் பார்த்து கொண்டு வந்துட்டீங்கன்னா வர்ற ஜாதகம் சீக்கிரம் செட் ஆகும் உங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த புரோக்கர்கள் சில பேர் செய்யற தவறு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணோட ஜாதகம் கிடைச்சிட்டா அதை ஜெராக்ஸ் எடுத்து 10 மாப்பிள்ளை வீட்டு கொடுத்து 10 மாப்பிள்ளை வீட்டு காசு வாங்கிக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. சரிங்களா? இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பெண்கள் ஜாதகத்தை சீக்கிரம் வெளியிடாதீங்க. உங்களோட ஆண்கள் ஜாதகத்தை வாங்குங்க, பொருத்தம் பாருங்க, ஓகேனா உங்க பொண்ணோட ஜாதகத்தோ போட்டோவோ கொடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, அந்த பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க சாமி. திசாபுத்தி, ராசி, நட்சத்திரம்,
ஒரு 6 பொருத்தம் 7 பொருத்தம் ஓகே, 10 பொருத்தம் வேணும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ஜாதகம் பாக்குறீங்க, பொருத்தம் ஒரு 40 50 100 ஜாதகத்துக்கு மேல எல்லாம் பாத்துறீங்க. பார்த்துட்டு யாரோ ஒரு கடைசி நேரத்துல சரி நம்மளுக்கு அமையவே மாட்டேங்குது, சரி ஓகே இதவே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏதோ ஒரு ஆகாத ஜாதகத்தை ஓகே பண்ணிட்டு ஒரு 3 மாசம் 4 மாசத்துல சிறப்பில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஜாதகங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப வர்ற ஜாதகங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல ஜாதகங்களா வரும், ஆனா அதோட கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். அதனால இதெல்லாம் கொஞ்சம் தெளிவு பண்ணி பொருத்தம் பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த போன்ல வந்து அனுப்பிச்சுட்டு பொருத்தம் பார்த்து சொல்லுங்க, இது எப்படி இருக்குது அது எப்படி இருக்குன்னு தயவு செய்து அப்படி கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முடியாத பட்சத்துக்கு ரொம்ப லாங்ல இருந்தா கண்டிப்பா அனுப்புங்க, அதை நம்ம கரெக்டா கணிச்சு அவங்க சொல்லுவாங்க. பக்கத்துல இருந்தா கண்டிப்பா நேர்லயே போய் பாட்டு வந்துருங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சூழ்நிலை இருக்குன்னு தெரியாது. நீங்க வாட்டுக்கு அனுப்பிச்சுட்டு சாமி அர்ஜென்ட் பாருங்க பாருங்க அப்படிங்கிறீங்க, அவங்க டக்குன்னு நட்சத்திரம் மட்டும் பார்த்துட்டு ஒரு ராசி மட்டும் பாத்தீங்கன்னா ஓகே சாமி அப்படின்ட்டுருவாங்க. அது வந்து சிறப்பா இருக்காது. அதனால அதை கொஞ்சம் மாத்திக்கங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து திருமணம் அப்படின்னு எடுத்துட்டாவே வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிறந்த வீடு புகுந்த வீடு பெண்களுக்கு. அப்ப பிறந்த வீட்டை விட புகுந்த வீடு ரொம்ப முக்கியமான வீடு. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதுதான் உங்க வீடு, அதுதான் உங்க வாழ்க்கை, அதுதான் உங்களோட சொத்து, உலகமே அதுதான். அந்த வீட்டுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை நம்ம வாழ்த்து காட்டுறோம். இதை மட்டும் கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கணும், சரிங்களா? அடுத்தது செட்டிலான மாப்பிள்ளை வேணும். ஏகப்பட்ட பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் ஏகப்பட்ட மாப்பிள்ளைக கல்யாணம் ஆக்காம ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. நல்ல நல்ல பசங்களா இருக்கிறாங்க, அருமையான பசங்களா இருக்கிறாங்க, ஆனா கல்யாணம் ஆகாம பொண்ணு கிடைக்காம ரொம்ப மனசு வெக்ஸ் ஆயிடுறாங்க. காரணம் இந்த பெண்கள் அதிகமா ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சாமி 20 வருஷத்துக்கு முன்னால யாராச்சும் ஜாதகம் பார்த்தாங்களா? மாப்பிள்ளை போய் ஓகேன்னா கல்யாணம் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லை, ரொம்ப ஆராய்ச்சி பண்றீங்க. இப்படி ஆராய்ச்சி பண்ணி கரெக்டா போய் நம்ம படைக்கிறோமா? அதுவும் கிடையாது. அதையும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதனால ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இல்லைங்களா? ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புகுந்த வீட்டுல நம்ம பிறந்த வீட்டு பெருமை பேசுற அளவுக்கு நம்ம அங்க வாழ்ந்து காட்டணும். ஏன்னா சில பெண்கள் சிறப்பா வாழாத காரணம் பெண்ணோட அம்மாதான். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியே புள்ள போய் அங்க இருக்கும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா நம்ம வீடுங்கிறது வேற, புகுந்த வீடுங்கிறது நம்மளுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு. அங்க போய் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை முறையை மாத்திக்கணும், மாத்தி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணும், சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்கள் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மனைவி அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல 3 மாசம் 4 மாசம் நல்லா தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறீங்க. அதுக்கப்புறம் மனைவி என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. எங்க அம்மா சொன்னாதான் கேட்பேன், எங்க அம்மா சொன்னாதான் செய்வேன், எங்க அம்மா சொன்னாதான். ஏன் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னால அம்மா பேச்சவே கேட்க மாட்டாங்க, அம்மாவை மதிக்கவே மாட்டாங்க. அது என்ன திருமணத்துக்கு அப்புறம் மட்டும் அம்மா சொன்னாதான் கேட்பேன், அம்மா சொன்னாதான் செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து மனைவியை டென்ஷன் ஆக்கிறதுக்கு உண்டான வேலை. ஏன்னா அவங்க உங்களைத்தான் நம்பி வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு, நீங்க தான் உலகம் நினைச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அம்மா பேச்சும் கேளுங்க, அம்மா ரொம்ப முக்கியம் தான். ஆனா அம்மாவுக்கு மேல மனைவி, அதை கொஞ்சம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். கடைசி காலத்து வரைக்கும் நம்மளுக்கு துணை இருக்கிறது மனைவி தான், சரிங்களா? நம்மளோட துக்கம், நம்மளோட சந்தோஷம், நம்மளோட எல்லா பொருளாதார செல்வாக்கு நிலை எல்லாத்துலயுமே துணையா இருக்கிறவங்க மனைவி தான். மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமணம் சம்பந்தப்பட்டதுல எல்லாம் கொஞ்சம் தெளிவு பண்ணி ஓகே பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா பெண்ணு இல்ல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஆண்கள் யாரும் கல்யாணம் பண்ணாம மக்கா இருக்கிறாங்கன்னா பெண்களே இல்ல அப்படின்லாம் கிடையாது. ஊர்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க. எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குது. அந்த எதிர்பார்ப்புனால திருமணம் ஆகாம இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு திருமணம் சம்பந்தப்பட்டது முக்கியத்துவம் கொடுங்க. இந்த குரோதி வருடத்துல அதிகப்படியான திருமணங்கள், அதிகப்படியான சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஜாதகம் பாக்குற முறையும் திருமணம் பாக்குற முறையும் சொல்லியிருக்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு, இந்த லாங்ல இருந்து வர்றவங்க ஜாதகம் பார்க்க நேர்ல வர முடியாது, ஆன்லைன்ல தான் பாப்பீங்க. வாட்ஸ்அப்லயோ இல்லாட்டி போன்லயோ பாப்பீங்க. அப்ப வாட்ஸ்அப்லயோ போன்லயோ பார்க்கும்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த், டைமும், பிறந்த ஊரு, அடுத்து உங்களோட லக்னம், உங்களோட ராசி, உங்களோட கேள்வி முறைகள் இதெல்லாம் அனுப்பிடுங்க. அவங்க வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டுருவாங்க. அதை பார்த்துட்டு தெளிவு பண்ணிக்கணும், சரிங்களா? வணக்கம் நண்பர்களே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.